வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 7/7/2026 டியூஸ்டேயோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்மளோட அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, எங்கேயாச்சும் ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் போய் டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ தடவை பார்க்குறீங்க, இந்த கான்செப்டை பற்றி தடவை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும். அதை நல்லா பாருங்கள். அதில் நல்லா இன்டெப்த்தாக இந்த கான்செப்டை பற்றி சொல்லியிருப்போம். அதே மாதிரி ஜூன் ப்ளேலிஸ்ட், அதாவது ப்ளேலிஸ்ட்டில் போய் ஜூன் 2026 அப்படின்னு சொல்லி ஒரு 21 நாள் ட்ரேடிங் நடந்ததுக்கு அந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் இருக்கும். அதையும் பாருங்கள். மார்க்கெட் எப்படிலாம் ரியாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிகிற வரைக்கும் எந்த ட்ரேடுமே கிடையாது. அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிகிறப்ப நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் லோவையும் ஹையையும் மார்க் பண்ணிக்குவோம். ஒரே ரூலை தான் நம்ம திரும்ப ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதனால் கொஞ்சம் நீங்கள் நல்லா கவனிங்க. அதாவது புதுசாக பார்க்குறவங்க நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த கான்செப்ட்டும் உங்களுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லோவையும் ஹையையும் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் ரெட்டாக இருக்கா க்ரீனாக இருக்கா அப்படின்ட்டு பார்க்குறோம். இன்றைக்கி நமக்கு ரெட்டாக இருக்குது. அதனால் மேலே இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஹை ஸ்ட்ரைக்கு, அதில் இருக்கிறத எடுத்துக்கிறோம். நம்ம என்ன ஹை ஸ்ட்ரைக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 24,489 அப்படின்னு இருக்கிறதுனால அதுக்கு பக்கத்தில் ரவுண்டாக இருக்கிற 24,500 கால் அண்டு புட்டை எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ ஹை ஸ்ட்ரைக் அப்படிங்கிறதுனால நம்ம புட்டில் போய் எங்கேயாச்சும் என்ட்ரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறோம். நம்மளோட கான்செப்ட் படி நம்ம 9:30 முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 9:31, 32க்கு என்ட்ரி போட்டுருவோம். இதை தான் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்ருக்கோம். இதில் சின்ன மாடிஃபை பண்ணிக்கிறது நீங்கள் உங்கள் மார்க்கெட்டை இது வரைக்கும் எப்படி பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத வச்சு நீங்கள் உங்கள் விருப்பம் போல் பண்ணிக்கலாம். பட் நாம் ரெகுலராக ஒரே விஷயத்தை தான் திரும்ப செஞ்சுக்கிட்டு வந்துகிட்ருக்கோம். ஸோ நமக்கு இன்றைக்கி என்ட்ரி ரவுண்டாக எங்கே கிடச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80ல் கிடச்சிருந்துச்சு. டார்கெட் 120, ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 40. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு 40ல் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அதை நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிடுவோம். இன்றைக்கி நம்மளோட கான்செப்ட் படி 80ல் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 40ல் எஸ்எல் ஹிட்டு. ஓகேவா? இந்த மாதத்தில் இது வரைக்கும் 5 நாள் நடந்திருக்கு. 5 நாளில் 3 நாள் டார்கெட்டு ஹிட்டு, 2 நாள் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஓகேவா? ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அதாவது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் எப்படிலாம் மார்க்கெட்டு போயிருக்கு, நமக்கு ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ இங்கே நல்லா கவனிங்க. இந்த இடத்துல அதாவது அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அங்கேருந்து கீழே வந்துட்டு இந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது இவனோட ஆப்போனண்ட் இருக்கான் பாருங்கள், 24,500 கால். அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவும் ஹையும். ஸோ அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி திரும்ப மேலே போகிறான். ஸோ 30லேருந்து 80 போயிருக்கான். சரிங்களா? அப்போ இங்கே நம்ம ஒரு 30ல் என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் மொத்தத்துக்கே நம்ம 40 பாயிண்ட் தான். அப்போ இங்கே 30 பாயிண்ட் தான். ஸோ 30ல் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 30லேருந்து 80க்கு போயிருக்கு. அகைன் திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கு பாருங்கள். 40ல் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா நம்மளோட கான்செப்ட் படி 40 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸு, திரும்ப 100 போயிருக்கு. ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இங்கே ஆப்போசிட் ஸ்ட்ரைக்கை போய் பாருங்கள். நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், நம்மளோட பலம் பலவீனம் எந்த அளவுக்கு முக்கியமாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோமோ அதே மாதிரி எதிரியோட பலம் பலவீனத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், இந்த 24,500 கால் அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு மேலே ஒரு கேண்டில் கூட க்ளோஸ் வச்சு அடுத்தது போகலை. அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி தான் கீழே வருது. ஸோ இப்போ இந்த ரிஜெக்ஷனையே நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அந்த ஆப்போசிட் இருக்குது பார்த்தீங்களா 24,500 புட்டு, அதில் என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம், நான் ஒவ்வொரு வீடியோலையும் ரெகுலராக சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன், அந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மட்டும் மெஜாரிட்டி டேஸ் மார்க்கெட்டு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக கீழே வரும். ஓகேவா? சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா மேலே போகும். அதை நீங்கள் உங்களோட அனுபவத்தில் ரிப்பீட்டடாக பார்த்தா மட்டும்தான் புரியும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நமக்கு 12 மணி வரைக்கும் எக்ஸாக்டாக ஒரு மணி, இங்கே பாருங்கள் 12, இங்கே 12 வரைக்கும் மேலே போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ இதில் ரிவர்சலில் நமக்கு எங்கேயாச்சும் என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த 24,520 இருக்கா, ஸோ இந்த மணி மேலே போய் பார்த்தீங்கன்னா 24,600
இப்போ நீங்கள் 24,600 புட்டை நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம ரிவர்சலுங்கிறப்ப மேலேருந்து கீழே வருது அப்படின்ட்டு. ஸோ 24,600 போய் இதுக்கு வந்து நம்ம ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன, புட் ப்ரீமியம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ 24,600 அந்த புட் ப்ரீமியம் அண்ட் ஆவரேஜ் ரெண்டையுமே நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு 24,600 இருக்குதுங்களா? 24,600 இங்கே பாருங்கள், 24,600 ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. புட் ப்ரீமியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95.35. சரியா? ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம 100ஐயும் 95ஐயும் நம்ம மார்க் பண்ணிக்குவோம். 100 மார்க் பண்ணிக்கிட்டேன், அதே மாதிரி 95ஐயும் மார்க் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ எக்ஸாக்டாக இந்த லெவலில் இருந்து. நான் ஆல்ரெடி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு நாளும் அந்த 10, 11, 12, 1 இந்த மாதிரி டைமில் என்ட்ரி கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எக்ஸாக்டாக டைமு 12க்கு எங்கே வந்திருக்கு 95. ஓகேவா? 100ன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. 100ல் என்ட்ரி எடுத்து நம்மளோட அந்த கான்செப்ட் படி 40 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ். அப்போ 60ல் ஸ்டாப் லாஸை போட்டிங்கன்னா அடுத்து உடனே மார்க்கெட்டு மேலே போயிடுச்சா? ஸோ நீங்கள் கொண்டுட்டு வந்து 100லே காஸ்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டு 140, திரும்ப 180, திரும்ப 140 வந்துட்டு 200. இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் சொல்லுங்கள்? ஸோ எக்ஸ்பைரி டே அன்றைக்கி என்ன கேட்டால் வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்க அல்லது லாஸில் இருக்கிறவங்க, ஒரு 2-3 வருஷம் தான் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க எக்ஸ்பைரி டே அன்றைக்கி ட்ரேடு பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? அதை தாண்டி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி என்ன நடக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப பயம் இல்லாமல் இருக்கலாம். இந்த என்ட்ரியுமே நீங்கள் இதெல்லாம் இந்த நான் டேட்டா சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஆவரேஜ் லைனு, புட் ப்ரீமியம், இதை வச்சு ஒரு 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு விட்டுட்டிங்கன்னா 200 ரவுண்டாக 100 புள்ளி நமக்கு 100 to 200 போயிருக்கு. அப்புறம் என்ன, நீங்கள் காலையில் லாஸ் ஆன அந்த 40 பாயிண்ட்டை சேர்த்து அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 60 பாயிண்ட்டு பிடிச்சிருக்கலாம். இதெல்லாம் மார்க்கெட்டில் வந்து சின்ன சின்ன விஷயந்தான். நம்ம ஏன் இது நடக்குது, எப்படி நடக்குதுன்னு ரிப்பீட்டடாக பார்த்தா மட்டும்தான் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். இதுதான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் சொல்ல வந்த விஷயம். நம்மளோட கான்செப்ட் படி இன்றைக்கி ஸ்டாப் லாஸு ஹிட்டு. இந்த கான்செப்டை நீங்கள் நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. அதில் மார்க்கெட் ஹவர்ஸ் இல்லாத நேரத்துலலாம் நம்மளோட கான்செப்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னொரு விஷயம், அதில் எந்த பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனோ சிக்னலோ கொடுக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கை ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும், ஒரு ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, ஸ்டாப் லாஸு, டார்கெட் இதெல்லாம் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஒரு வாரம் 2 வாரம் தொடர்ந்து பார்த்துட்டு ப்ராஃபிட்டாக வந்துட்டு திடீர்னு ஸ்டாப் லாஸ் அடிக்குது அப்படின்னா உடனே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டீங்கன்னா இன்னொரு ஸ்ட்ராட்டஜிலையும் அதே தான் நடக்கும். ஸோ ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் அதிலேயே போய் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்ட்ராட்டஜியில் சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக, அதுவும் ஆப்ஷன் ட்ரேடராக வர முடியும். ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது எமோஷனல் சம்மந்தப்பட்டது, பணம் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால அதில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். பட் ஆனாலும் அதில் நம்ம ஜெயிச்சிட்டோன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஜெயிச்சிட்டோன்னா வாழ்க்கையில் நம்ம எதில் வேணாலும் ஜெயிச்சிடலாம். இதுதான் நான் இன்றைக்கி சொல்ல வந்த விஷயம். ஸோ தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள், சார்ட்டு கூட வந்து நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 5 வருஷம் லேர்ன் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை பிஸ்னஸாக வச்சு சம்பாதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறையா பேர்த்துக்கு போய் சேரும். இன்னமும் ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே இல்லாமல் சிஸ்டமேட்டிக்காக ட்ரேடு பண்ணாமல் மேலே போனால் பையி, கீழே வந்தால் செல்லு, இப்படி மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ட்ரேடு பண்ணுறவங்களுக்கு ஒரு 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, 40 பாயிண்ட் டார்கெட்டுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கான்செப்ட் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.